உலக அளவில் இந்தியா வல்லரசாக ஆவதற்கு பெண் தொழில் முனைவோர்களின் பங்களிப்பு அவசியம். பள்ளி பருவத்தில் இருந்தே பெண்களின் தொழில் முனைவு திறன்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்த பெற்றோர்கள் முன்வர வேண்டும். ஆற்றல் மிக்க எதிர்கால தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக கோவையில் துவங்கப்பட்டு புதிய மேக்கர்ஸ் ஹப் ஸ்ட்ரீம் மையத்தை துவக்கி வைத்த இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன் கோவையில் தகவல் பள்ளி கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது ஆற்றல் திறனை வளர்த்திக் கொள்ளும் விதமாக அனுபவ கற்றலை வழங்கும் வகையில் மேக்கர்ஸ் ஹப் எனும் நவீன கற்றல் ஆய்வகம் கோவையில் துவங்கப்பட்டது. மேலை நாடுகளுக்கு இணையாக மாணவர்களுக்கு அனுபவ கற்றல் திறனை வழங்கும் வகையில் துவங்கப்பட்ட இந்த ஆய்வக மையத்தில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் கணிதம் ஆகியவற்றுடன் இணைத்து ஆராய்ச்சி திறன்களை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு தொழில்நுட்ப மாடல்களை மாதிரிகளாக வைத்து அனுபவ கற்றலை வழங்க உள்ளனர். முன்னதாக இதற்கான துவக்க விழாவில் இந்திய தொழில்நுட்ப செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு குழு உறுப்பினர் ரமணன் ராமநாதன், பினாகா இன்னோவேஷன் நிறுவனத்தின் நிறுவனருமான பெண் தொழில் முனைவோருமான ஸ்ரீபிரியா கவசிக், மேக்கர்ஸ் ஹப் மையத்தின் நிறுவனர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தற்போது சவாலான தொழில்நுட்ப உலகில் கற்றலுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் இதுபோன்ற மையங்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் 5 வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கும் அனுபவ கற்றலை வழங்கும் நவீன ஸ்ட்ரீம் கல்வி ஆய்வகத்தில் 3D அச்சுப்பொறிகள், AR/VR ரோபாட்டிக்ஸ் கருவிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் போன்ற பல்வேறு மாதிரிகளை மாணவர்கள் அனுபவபூர்வமாக கற்றுக்கொள்வதோடு பள்ளி கல்லூரிகளில் தனித்தனியாக கற்பிக்கப்படும் பாடமுறைகளை ஒன்றிணைத்து உண்மையான தொழில்நுட்பம் எவ்வாறு இணைகிறது என்பதை அனுபவ ரீதியாக மாணவர்கள் இந்த மையத்தில் கற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தனர். குறிப்பாக இந்தியா போன்ற உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் அதிக பெண்களும் தொழில் முனைவோர்களாக மாற வேண்டியது அவசியம். வணக்கம், என் பேர் விஜயகுமார். இவர் என்னோட கோஃபவுண்டர் பரணிதரன். நாங்கள் மேக்கர்ஸ் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் எஜுகேஷன் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்க ஒரு மினிமம் ஒரு 5 வயசுல இருந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே நாங்கள் பேசிக் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாமே சொல்லித்தரோம் இங்கே. ஸோ இங்கே சொல்லித்தரதுல என்ன டிஃப்ரென்ஸ்னா, 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீச்சிங் மெத்தடாலஜியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நார்மலாக ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது நம்மகிட்ட இருக்கிற நாலேஜை ஒரு டீச்சர் அந்த நாலேஜை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த டீச்சரே ஒரு மென்டரா மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் மாற்றிருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான டைம் ஃப்ரேம் எதுவும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கற்றுக்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாடல் வச்சுருக்கோம். எங்கள் கோர்ஸோட கரிக்குலமோட ஃப்ரேம் ஒர்க்கும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எப்போ தேவையோ, எப்போ இஷ்டமோ அந்த மாதிரி கற்றுக்கலாம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நாள் வேணால் டைம் எடுத்துக்கலாம். ஸோ 1 மாதத்துக்குள்ளே படிக்கணும், எக்ஸாமினேஷன் பேஸ்டாக அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட ஃப்ரீ டைமில் அவங்களோட கம்ஃபர்ட் லெவலில் படிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம் வைக்கணுமோ அவங்க அதை அச்சீவ் பண்ணுறாங்க, அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் சிஸ்டம் அவங்க புரிஞ்சதுக்கான சிஸ்டமாக நாங்கள் பில்ட் பண்ணி இதை ப்ரோக்ராமை கரிக்குலமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு லேபுங்க. இங்கே பேசிக் சயின்ஸ்லேருந்து டாப் அண்ட் டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ சார் டாக்டர் ரமணன் ராமநாதன் அத்தல் இன்குபேஷன் மிஷன் அப்படிங்கிறதோட ஃபவுண்டராக இருந்தார். ஸோ ஹீ ஸ்டார்டட் தட் ஆக்டிவிட்டி இன் 2016. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அக்ராஸ் ஒரு 10,000 டிங்கரிங் லேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிங்கரிங் லேப்ஸோட ஃபவுண்டேஷன் வருது. நூற்றுக்கணக்கான அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் என்ஜினியரிங் காலேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சாரோட அந்த மிஷன்ல இருந்து இனிஷியேட் பண்ணி சார் லீட் பண்ண ஒரு. Thank you, Vijay Kumar, and I'm very, very happy to be here on this occasion, Makers Hub inauguration, Makers Hub inauguration. This is a very important initiative. Yeah, important na, as the Honorable Prime Minister, Mr. Modi, has been saying, we are a country of 1.4 billion people, and we have close to about 300 million people in the middle class rising economy. But because of being a youthful country, where more than 65% of our country is under 35 years old,
we have an opportunity to bring another 300 million people into the middle class rising economy. அது பண்ணணும்னா we need to become a nation of job creators, not just job seekers. Now, how do you become a job creator? By infusing a problem solving, innovative mindset in the young school students. School students, அஞ்சு வயசு அவர் சொல்ற மாதிரி, and up to our students entering into the universities, அவங்க எப்படி வந்து they will get a very curiosity driven, creative mindset which can use the technologies of tomorrow. இப்போ நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. டெக்னாலஜி has become very advanced but affordable and accessible. 3D printing, robotics, IoT, miniaturized electronics, augmented reality, virtual reality, இதெல்லாம் affordable, accessible technology at a school level. அதனால தான் 10,000 tinkering labs have been set up in schools so that you can infuse this innovative maker type of thinking. The maker is the first step towards any manufacturing or any creation of a product or a service or a startup creation. So in the knowledge, when you get a lot of theoretical knowledge in schools, rote learning, we become experts. But how do you use that knowledge and apply it for creating new products, new services, to create new jobs, to create new startups? And the opportunity is the biggest opportunity that India has, and we need to ensure that we capitalize on that. Upper in the Makers Hub with the mentoring approach. See, mentoring and teaching la difference irukku avar sonna madri. Teaching la we impart whatever knowledge we have on the theory part. Mentoring la we allow the student to blossom and learn for themselves how to further learn, learning to unlearn and learning to further learn, relearn. இது வந்து very important in today's world. Technology நீங்க பார்த்தனா it is advancing so rapidly. இப்போ AI வந்துடுது. AI-னால there is a lot of change. If you see new releases of AI is happening, and AI is allowing you to reimagine the world in many different ways. And as you reimagine the world, you create new opportunities and new jobs. And India level is very important, whether it is a girl student or a boy student. And we have Ms. Kaushik, who is going to talk more about the girl students and empowerment of girl students. But that is a 1.4 million schools in our country. And we have 10,500 engineering institutions and related institutions. How do you ensure that these students are empowered with the tools, technologies, and knowledge to enter the world of tomorrow and create an impact for tomorrow? Adilada in the Makers Hub and all of these initiatives which Vijay Kumar has set up here is very important. In addition to whatever the government is doing, the private sector and private universities have also to embark on such initiatives so that it will spread and it will create the positive impact for all the people. Yeah. And இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம எந்த மாதிரி இது பண்ணிருக்கோம் சார்? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் ஸ்கூல்ஸ். so அவர் சொன்ன மாதிரி there is a mission called the Atal Innovation Mission, and the focus of the Atal Innovation Mission is how do you ensure that 70% of the government and government aided schools and 70% of girls and co-ed schools get Atal Tinkering Labs. So if you see all the 10,000 labs, 715 districts in our country, in all these districts we have ensured that more than 70% are in government aided schools and in girls and co-ed schools. So this is completely being done as grants to the schools. The government gives a grant of 20 lakhs over a period of 5 years, with 10 lakhs for the setting up of the lab, and then the remaining 10 lakhs for sustaining it and improvising on it. Adula private sector has an important role to play. They can contribute, they can adopt tinkering labs, they can be mentors. So we created a Mentors of Change network in India, which is 10,000 people registered, about 6,000 mentors have been selected and allocated to these tinkering labs. So adnala the teachers don't need to be burdened, and avangalukku and knowledge irukad in the latest technology patti. But mentors are from industry, they are research scholars, they are people who are working in large companies, multinational companies. Avanga vandu they get associated and they will help the students. In the madri there are many initiatives. The Department of Science and Technology la vandu or Inspire Manak nu or program. And the program மூலமா there is a lot of hackathons and challenges, ideathons that are run. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் கிரியேஷன், அதுக்கப்புறம் இனோவேஷன் கிரியேஷன். இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதுக்கு மெனி ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட். சரி, இப்போ இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன்ல இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன மாதிரி அப்டேஷன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்? So now they are adding another 50,000 tinkering labs. The government has already approved. That was announced by Dharmendra Pradhan ji also just last week. So இது வந்து ஒரு ரொம்ப important initiative,
and it will be run by the combination of Atal Innovation Mission and the Ministry of Education. So there are many initiatives related to that. More private sector participation. AI curriculum la eppadi introduce பண்ணனும், because AI has become center stage now and it has become a reality. So eppadi வந்து AI curriculum வந்து introduce பண்ணனும் in these tinkering labs, and how do we create that expertise and capability to create innovations using AI. அது ஒன்று இருக்கு. Secondly, how do we then link them up with the incubators and the other ecosystem? Because end of the day, students will go to the university. University, like, you should have an ecosystem to support their innovative capability. Adnala incubators are being linked to tinkering labs for, through various programs and through various channels. In the linkages irukradnala, there is a continuous flow and growth of the creative and innovation capability of the student. ஸ்ட்ரீம் இன்னும் கொஞ்சம் இன்க்ளூசிவாக இருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி, ரிசர்ச், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்ஸ். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ளூசிவிட்டி நிறைய இருக்கு. அண்ட் ஸ்பெஷலாக விமன் இன் ஸ்ட்ரீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. வை விமன் இன்னோவேட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ். ஸ்ட்ரீம்ங்கிற ஒரு கான்செப்டே வந்து நிறைய இன்னோவேட்டர்ஸ் வேணும். சார் சொன்ன மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் இல்லாமல் ஜாப் ப்ரொவைடர்ஸாக மாறணும். இந்த ஜாப் ப்ரொவைடர்ஸாக யார் மாறுவா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% பெண்கள் தான். ஸோ இந்த 50% பெண்களை விட்டுட்டு நாம் இந்த கண்ட்ரியை க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஓவரால் காம்ப்ரிஹென்சிவ் க்ரோத் வந்து எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆனால் தான் முடியும். ஸோ எந்த நாடுகள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம அவங்கள க்ரோ பண்ணாமல் வச்சிருக்கோம், அது நம்ம சுற்றி பார்க்குறோம். இந்த உலகத்தில் அந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடையவே கிடையாது. இது வந்து நாம சொல்கிற ஸ்டடியில் ஹார்வர்ட்லேருந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ், எல்லா பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லையும் வந்த ஸ்டடி. ஸோ பெண்களும் சேர்ந்து க்ரோ ஆனா தான் ஒட்டு மொத்தமாக அந்த நேஷன் வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்தியாவை பொறுத்து மட்டும் இப்போ பெண்கள் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த ஸ்டார்ட் அப்ல வந்து விமன் லெட் ஸ்டார்ட் அப் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு டைரக்டர் விமனா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா இருக்காங்க, 30% இருக்காங்க. பட் ஒரு டைரக்டர் இருந்தா அது பெண்கள் லீட் பண்றதாங்கிறது சந்தேகம். 51% அண்ட் அபவ் இருந்தா தான் விமன். இதை தவிர்த்து என்ன அப்படின்னா ஓவராலா பாத்தீங்கன்னா கார்பரேட் லெவல்லையும் நீங்க க்ரோத் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஓவர், இது நாம இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஓவர் பெண்கள் வந்து 5% கம்பெனி கம்மியில தான் பெண்கள் வந்து டாப் லெவல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல வளர போறாங்க. ஸோ அந்த ஒரு கிளாஸ் சீலிங் சொல்லுவாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேல க்ரோ பண்ண முடியாது. ஆண்டர்பிரினியர்ஷிப் தான் கண்டிப்பா நம்ம நாட்டுல வந்து ஆகணும். ஏன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எல்லாருக்கும் நாளைக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. இப்போ அண்டை நாடுகள், இப்போ யூஎஸ் எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க, இப்போ நம்மள அந்த நிலைமை தெரியும் என்ன ஆயிடுச்சு. ஸோ ஆண்டர்பிரினியர்ஷிப்பை நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூசிவாக விமனையும் க்ரோ பண்ண வைக்கணும். விமனுக்கு நேச்சுரலாகவே கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்க. டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு, ஃபண்டிங் அவைலபிலிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் அவங்க பிஸ்னஸை வந்து அவங்க அதில் டியூன் ஆகாததுனால, இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் டாக்டர் ஆறீங்க, இன்ஜினியர் ஆறீங்கன்னா நிறைய பேர் கேட்டு வளர்த்துட்டாங்க. எத்தனை ஃபேமிலிஸில் நீ பிஸ்னஸ் ஆப்ஷன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்காம வளர்த்து. அண்ட் ஆண்டர்பிரினியர்ஷிப் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஆரம்பிக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. அதோட அந்த உணர்வு வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்தே நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம க்ரோ பண்ணி வச்சாதான் அவங்க வந்து காலேஜ் முடிக்கும் போது அந்த மைண்ட் செட்ல வருவாங்க. திடீர்னு காலேஜ் முடிச்சப்பறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா ஒன்று காலேஜுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலேஜ் முடிச்சப்பறம் திருப்பி எனக்கு 1 லட்சம் கூட 5 லட்சம் கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா பேரண்ட்ஸால அஃபோர்டபிலிட்டி இருக்காது. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற போது Tier 1 சிட்டிஸ் ஆனும் பரவாயில்ல, நீங்க Tier 2 அண்ட் ரூரல் ஏரியாஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மன மாற்றம் வந்து எங்கேருந்து துவங்கணும் அப்படின்னா ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லேருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆண்டர்பிரினியர் ஆகிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்களுக்கு அந்த எபிலிட்டிஸ் இருக்காங்கிறது அசஸ்மெண்ட். என்னத்துக்கெல்லாம அசஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்க கேரியர் கவுன்சிலிங் வாங்க, அசஸ்மெண்ட் வாங்க. ஸோ யூ அசஸ் இன் தோஸ் சில்ட்ரன் ஹூ ஷோ சைன்ஸ் ஆஃப் ஹையர் கோஷன்ட், ஆண்டர்பிரினியரல் கோஷன்ட், அந்த அந்த மாதிரி சில்ட்ரனை செலக்ட் பண்ணி அங்கேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு வரணும் வித்தவுட் ஜெண்டர் பயஸ். ஏன்னா the moment you bring இவங்க இதுக்கு முடியும், இவங்களுக்கு இது முடியாது நம்ம மனசுல நம்ம நினைச்சோம் அப்படின்னா அங்கேயே வந்து இந்த செக்ஷனோட growth கம்மியாயிடுது. ஸோ we have to grow together. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஜெண்டருங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடாது எல்லாருமே. ஸோ as much as possible we want the society to support. இதில் தான் நம்ம வந்து we are also in women ஸ்வயம்னு ஒரு ப்ரோக்ராம், ஸ்வதேஷி விமன் அண்ட் யூத் எம்பவர்மெண்ட் மிஷன் அப்படின்னு நடத்துகிறோம். வேற ஆண்டர்பிரினர் நிறைய கேள்வி இருக்கும். ஸ்டார்ட் அப் எல்லாரும் பண்ணிடலாம், ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். 85% ஸ்டார்ட் அப் இன்னைக்கு ஃபெயில் ஆகுதுன்னா ஏன் ஃபெயில் ஆகுது? ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை வளர்த்தி அதை சஸ்டெயின் பண்ணி வளர்த்துறது தான் இன்னைக்கு கஷ்டம். நம்ம
ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும் சொல்லிங்க, ஈவன் எஸ்டாப்ளிஷ் எம்எஸ்எம்இஸ்க்கு சொல்றோம். இந்த எஸ்எம்இ கேட்டகரியில வர எல்லாருக்கும் தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அது எப்ப வேணா எப்படி வேணா போகலாம். பட் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியா முழுக்க இன்னைக்கு மஷ்ரூம் ஆயிருக்கு. இப்போ சொல்ற மாதிரி மென்டரிங் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் என்ன இருக்கு அவைலபிள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு, நீங்க லோன் எங்க அப்ளை பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு, ட்ரேட்மார்க் ஐபி, நீங்க இனோவேஷன் பத்தி பேசுறோம். ஆனா நீங்க சைனாவை கம்பேர் பண்ணா அவங்களோட 1/10 அளவு பேட்டன்ட் கூட இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை. ஐபி ப்ரொடெக்ஷன் இஸ் அ பிக் இஷ்யூ. யூ லுக் அட் த பேட்டன்ட் ப்ராசஸே வந்து இந்தியாவில் வந்து இட்ஸ் லிட்டில் மோர் கம்பர்சம், லிட்டில் மோர் டைம் டேக்கிங் தேன் அதர் கண்ட்ரிஸ். யூஎஸ் அண்ட் சைனா நிறைய பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஏன் அவ்வளோ பேட்டன்ஸ் இல்லை? ஸோ இன்னோவேஷன் வந்தாலே நம்ம பேட்டன் நம்ம இன்னோவேட் பண்றதை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஹெல்பிங். வேர் ஆல்சோ ஒன் சச் ஆர்கனைசேஷன்ஸ் ஹூஸ் ஹெல்பிங் these kind of requirements, especially focused around women and youth.